சைவ வைணவ சமயங்கள் பெண்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக வழக்கு ஒன்று தொடரப்பட்டிருந்தது. அந்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்துள்ளது. சைவ வைணவ சமயங்கள் பெண்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக முன்னாள் அமைச்சர் பொன்முடி மீது வழக்கு ஒன்று தொடரப்பட்டிருந்தது. முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்து சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சக்திவேல். சக்திவேல், வணக்கம். முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இது குறித்தான முழு விவரங்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக. வணக்கம் ஜெயஸ்ரீ. சைவ வைணவ சமயங்கள் பெண்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்து சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நடந்த நிகழ்ச்சியில் ஒன்றில் பேசிய முன்னாள் அமைச்சர் பொன்முடி சைவ வைணவ சமயங்கள் குறித்தும் பெண்கள் குறித்தும் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருந்தார். வெறுப்பு பேச்சு பேசிய முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக இந்த புகாரை விசாரித்து மத ரீதியாக வெறுப்புணர்வை ஏற்படுத்துதல், மத உணர்வுகளை புண்படுத்துதல் ஆகிய பிரிவுகளின் கீழ் பொன்முடியை கண்டிக்க வேண்டும் என சென்னை மாநகராட்சி கவுன்சிலர் உமா ஆனந்த் தனிநபர் புகார் மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு ஏற்று ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய கோரி பொன்முடி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து கடந்த ஜூலை 2ஆம் தேதி உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் பொன்முடிக்கு மீதான வழக்கு ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்தில் நீதிபதி சௌந்தரா பாண்டியன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது நேரில் ஆஜராவதில் இருந்து விலக்கு கோரி பொன்முடி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை தள்ளுபடி செய்த நீதிபதி பொன்முடி செப்டம்பர் 2ஆம் தேதிக்குள் கைது செய்து ஆஜர்படுத்த காவல்துறைக்கு உத்தரவிட்டு விசாரணையை செப்டம்பர் 2ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.